Hello guys, so welcome back to தகவல்கள் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராதாகிருஷ்ணன் சௌந்தரராஜன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ 4 கிளாஸோட ஒரு ஜஸ்ட் ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அமேசான் அஃபிலியேட்னா என்னென்னு பார்த்தோம். செகண்ட் வந்து ஹவு டு டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தியரிட்டிக்கலாக, அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸு, எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும், மினிமம் 2 ஹவர்ஸ், மினிமம் குவாலிட்டி 2 ஹவர்ஸ் அது ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். மினிமம் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், ஒரு சில பல டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ தேர்ட் கிளாஸில் வந்து அமேசான்.com போகலாமா .in போகலாமான்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஃபோர்த் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ் பார்த்தோம். கீவேர்டு செலெக்ஷன், நிச்சு செலெக்ஷன், மேக்ரோ ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தோம், மைக்ரோ ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதில் எப்படி சூஸ் பண்ணணும், கூகுள் ட்ரெண்ட்ஸில் எப்படி அந்த சர்ச் வேல்யூ கண்டுபிடிக்கணும், HREF அப்போ அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கீவேர்டு வால்யூம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் 5. ஓகேங்களா. இதில் ஹவு டு சூஸ் அ ப்ராடக்ட், அதாவது கீவேர்டில் என்னென்னு பார்த்தாச்சு, எந்த நிச்சயம் சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதில் ப்ராடக்டை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் எத்தனை ப்ராடக்ட் இருக்கும், நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அமேசான் கொடுப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குங்க, ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். ஷாப் பை கேட்டகரி இருப்பாங்க. மொபைல் கேட்டகரி அப்படின்னு சொன்னால் மொபைல் கேஸு, கவரு, மொபைல் ஃபோனு, அது மாதிரி பியூட்டி ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ பியூட்டி ப்ராடக்ட் போனீங்கன்னா பியூட்டி அண்ட் க்ரூமிங் இருக்குது, லக்ஸரி பியூட்டி இருக்குது, ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் இருக்குது, டயட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த டயட் அண்ட் நியூட்ரிஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய கேட்டகரி, நிறைய பிராண்டட் இருக்குது. பார்த்தீங்களா. ஓகேங்களா. ப்ரைஸு, மேட் பை ஃபார்மேஷன், டாப் பிராண்டு, எலிஜிபிள் பே அண்ட் டெலிவரி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா. அதில் நம்ம எப்படி எந்த ப்ராடக்டை கரெக்டாக நம்மளுக்கு சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஹை கமிஷன் வரும், அதாவது ஹை கமிஷன் வந்தால் மட்டும் பார்த்தது சேல் அதிகமாக ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, நிச்சயம் சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்ட்டையும் சூஸ் பண்ணிட்டீங்க, அண்டு அது வந்து மந்த்லி ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் சேல் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 15 டைம்ஸ் ஆர் 100 டைம்ஸ் சேல் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேங்க, இது தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. அது என்னன்னா, ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறப்ப கமிஷன் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. நம்ம அமேசான்.com எவ்வளோ கமிஷன் இருக்குது, .in எவ்வளோ கமிஷன் இருக்குது பார்த்தோம். அதே மாதிரி .in எவ்வளோ கமிஷன் கொடுக்குங்களோ அதில் வந்து ஹையஸ்ட்டு நம்ம கமிஷனாக என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அமேசான் அஃபிலியேட் கமிஷன் ஃபீ. ஓகேங்களா. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஹவு டு சூஸ் அ ப்ராடக்ட்டுங்கிற கிளாஸில் இது ரொம்ப முக்கியமான. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டி அதுக்கு 5% தராங்க, கிச்சன் அப்ளையன்சஸ், கிச்சன் ஹவுஸ் ஃபர்னிச்சர் 6%. ஸோ இதில் மேக்ஸிமமாக இருக்கிறது வந்து எக்கோ அண்ட் அலெக்ஸா டிவைசஸ், ஃபயர் டிவைசஸ் 7%. ஓகேங்களா. அதை விட கம்மியாக இருக்கிறது வந்து பேபி ப்ராடக்ட்ஸ், ஆட்டோமேட்டிவ், லான், கார்டன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்த கிச்சன் அப்ளையன்சஸ், கிச்சன் 6% இருக்குது. ஸோ நான் ஏன் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும்னா சூஸ் பண்ணணும், ப்ராடக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னங்க. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளுக்கு ஒரு பேசிவாக இன்கம் மந்த்லி வந்துட்டு இருக்கணும், ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் நம்மளுக்கு. ஸோ அதில் எவ்வளோக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியங்க, அதில் காம்படிஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ கமிஷன் அதிகமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணிங்கன்னா இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கிச்சன் அப்ளையன்சஸ் பிடிக்கல, அதனால் 6% இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் பிடிச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது 5% தான் இருக்குது, இதை நான் இதை சூஸ் பண்ணலாமா இல்லை இதை சூஸ் பண்ணலாமா அப்படின்னா நான் தாராளமாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஹெல்த் அண்ட் பர்சனல் கேரை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா
உங்களுக்கு பிடிக்காத ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நீங்கள் கஷ்டப்பட்டு அதை இது பண்ணுறதுக்கு பிடிச்ச ஹெல்த் அண்ட் பர்சனல் கேரை யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த 6% தவிர்த்து நீங்கள் அதிகமாகவே இங்கே இதில் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 10 ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நிச்சயம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 100 ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓகேங்களா? பர்சன்டேஜ் பார்க்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட். அதுலேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியாக இருக்கணும். ஓகேங்களா? அது செகண்டு. ஸோ மோர் கமிஷன் வரணும். ஓகேங்களா? செகண்ட் வந்து குட் ஸ்டார் ரேட்டிங்ஸ் அபவ் 4+. நம்ம சூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து அபவ் 4+ஆக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல ப்ராடக்ட். நம்ம என்ன தான் வந்து மணி மைண்டடாக நம்ம இப்போ ஒர்க் பண்ணாலும் நாம் சஜஸ்ட் பண்ண போகிற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கன்சியூமர் நம்மளோட கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இஃப் சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பிலோ 1 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஏமாத்துகிற வேலையாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போஸ் போய் வாங்குறாங்க, ஆனால் அதோட ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது ஒரு வகையான ஒரு ஏமாத்து வேலை தான். ஓகேங்களா? நாம் இப்போ அது பண்ண போகிறதில்ல, நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் ஆனால் நாம் அது பண்ண வேணுங்க. ஜென்யூனாக நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ஜென்யூனாக நம்ம ஒர்க் பண்ணுறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இதில் ஸ்டார் ரேட்டிங் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம நியூட்ரிஷன் அதை சூஸ் பண்ணிக்கிறோமா, எத்தனை ப்ராடக்ட் இருக்குது நிறையா. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்களா, இங்கே கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டார் அண்ட் அப்புன்ற பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண பின்னாடி வர ரிசல்ட் பாருங்க, ஆல்மோஸ்ட் 24 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 3000 ரிசல்ட்ஸ். ஸோ அந்த 4 ஸ்டார் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4.3. ஓகேங்களா? 4.4.4.4.னா அபவ் 4 ப்ராடக்ட் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நல்ல ப்ராடக்ட்டுங்க. 4+ ரிவ்யூஸ் இருக்குது, எல்லாமே நல்ல ப்ராடக்ட். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம பண்ண போகிற வேலை ஒரு நல்லதாகவும் இருக்கணும், ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணுறவங்கள கொஞ்சம் நல்லாவே பண்ணலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஒன்றும் நம்ம கை காசு போட்டு நம்ம அவங்களுக்கு செல் பண்ண போகிறதில்ல, ஒரு தப்பு பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம பண்ணுற வேலை அவங்களுக்கு வந்து தப்பாக முடிஞ்சிடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வருது பார்த்தீங்களா, இந்த 4 ஸ்டார் ரிவ்யூ வந்து வந்துடுது. ஸோ செகண்ட் வந்து குட் ரிவ்யூஸ் இருக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க 4 ஸ்டார் அபோவ் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க, 700 ரூபாய்க்கு இருக்குது, 1000 ரூபா 2000 ரூபா. ஓகேங்களா? வெறும் 500 ரூபா இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் இருக்குங்க. நம்ம இப்போ எதை சூஸ் பண்ணோம் பாருங்கள், 5000 ரூபாய்க்குலாம் இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா, மினிமம் ஒரு எப்படி சொல்லுங்க, ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கமிஷன் வரும். ஓகேங்களா? இது என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து மோஸ்ட்லி ஹெல்த்து அந்த இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் அண்ட் பர்சனல் கேருக்கு நம்ம எவ்வளோ தரோங்க, 5% தரோங்க. ஓகே, சூப்பருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ரேட்டிங் வந்து 4.1. நாம் சொன்னது வந்து 4+ இருந்தாலே அது நல்ல ப்ராடக்ட்டுங்க, தாராளமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 4.1 இருக்குது. அமௌண்ட்டும் பாருங்கள் 1000. இப்போ சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அஃபிலியேட் லிங்க், இந்த ப்ராடக்ட் போய் வாங்க, இந்த ப்ராடக்ட் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ப்ரீவியஸ் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போ மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் வைரல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதெல்லாம் 200 300 அந்த மாதிரி போவாங்க. இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு நம்ம இந்த சேனல் இந்த வீடியோஸ் மூலிமா கற்றுக்கிட்டு அதை நம்ம ஒரு 3 months ஆர் 4 months டெய்லி வந்து உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு 15 ரூபா அந்த மாதிரி ஒரு ரெவென்யூ வரும்போதுக்கோசரம் அப்படி கோயில் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? நம்ம பண்ணுறது ஜெனினாக பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் டார்கெட்டை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க. சரிங்களா? அது நான் உங்களுக்கு பர்சனலாக சஜஷன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிறதுலே வந்து எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கலாம். அது அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது 2000 ரூபா இருக்குது. ஸோ இது 1400. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வச்சுக்கலாங்க. இந்த ப்ராடக்ட் பாருங்கள் 4600 ரூபா. இந்த ப்ராடக்ட்டு 4600 ரூபா. நான் சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி சூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரி, அதாவது மைக்ரோ நிச்சு அப்படிங்கிற ஒரு கீவேர்டு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறத பொறுத்து இதெல்லாமே டிஃபர் ஆகும். இதுவே வந்து நீங்கள் வேறு கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்க, இப்போ ஷூஸ் சூஸ் பண்ணுறீங்க இல்லை பேக்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதோட மேக்ஸிமம் ஒரு பேக் வேல்யூ எவ்வளோ இருக்குங்க பார்த்தோம்னா நம்ம ஏன் வந்து கீவேர்டு சூஸ் பண்ணணும், கரெக்டாக நிச்சயம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்கே அஃபெக்ட் ஆகும்னு சொன்னோம்ல, எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் ஆகும். ஆஸ் பர் நம்மளோட ரெவென்யூலேருந்து அஃபெக்ட் ஆகும், கமிஷன்லேருந்து வரும். ஓகேங்களா? ஷூஸ் ஃபார் உமன் இதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னா, நம்ம வந்து 4 ஸ்டார் போடுவோம். சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கே 1500லேருந்து வருது. ஸோ மேக்ஸிமம் பாருங்கள் எவ்வளோ 1800 இருக்குது, 2000 இருக்குது. மேக்ஸிமம் இதெல்லாமே 1000 தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி இருக்கட்டும். ஏன் உங்களுக்கு கம்பேரிசன் கரெக்டாக எந்த ப்ராடக்ட்டு அதில் எந்த கேட்டகரி மைக்ரோ பேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறோம், எவ்வளோ உங்களுக்கு வந்து ரெவென்யூ வரும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஹெல்த் கேரு. ஹெல்த் கேர் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க, 5%. ஸோ 0.05 × 4588. ஸோ இந்த ப்ராடக்ட்டை இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அமேசான் வந்து 230 rupees உங்களுக்கு வந்து கமிஷனாக கொடுக்கும். ஓகேங்களா? ஷூஸ் நம்ம போய்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஷூஸ். ஸோ பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து என்ன கேட்டகரினா ஷூஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ். ஷூஸ் இது பார்த்தீங்களா, இதுவும் 5%. இதுவே வந்து மொபைல் ஆக்சசரிஸ் சப்போஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 4% வரும். இல்லை வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் இதில் வந்துட்டுனா 3.5, பைசைக்கிள் வந்து 2.5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து இந்த அமௌண்ட் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அதாவது பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறேன், நான் கமிஷன் வைஸ் சொல்கிறேன், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ஷூஸ் தான் உங்கள் கேட்டகரி, அதுதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இது 5%. ஓகேங்களா? 05 × ஸோ இது பாருங்கள் 150 ரூபா கொடுப்பாங்க அஸ் அ கமிஷன். ஓகேங்களா? ஸோ இதே ஹெல்த் ப்ராடக்ட், ஸோ இதுக்கும் 5% தான். ஸோ இதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து ஷூஸ். ஓகேங்களா? 140 ஆல்மோஸ்ட் 150 rupees வந்து அந்த ஷூவை நீங்கள் சேல்ஸ் பண்ணி, அதாவது உங்கள் அப்லேட் லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இதுவே வந்து ஹெல்த் ப்ராடக்ட். ஓகேங்களா? இந்த ப்ரோட்டீன் பவுடர் அது பர்ச்சேஸ் பண்ணோம்னா 230 rupees. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 rupees. ஓகேங்களா? இதுதான்
நீங்கள் ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறீங்க, எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்க, ஹை கமிஷன் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, அது மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டார் அபோவ் 4+ ஸ்டார். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கமிஷன் அதிகமாக இருக்குது, 4+ ரிவ்யூஸ் இருக்குது, அதாவது அபோவ் ஸ்டாரிங் ரேட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் குட் ரிவ்யூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தணும். நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன தான் அஃபிலியேட் லிங்க் மூலிமா வந்து நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் நம்ம கஸ்டமருக்கு வந்து வாங்க போகிற ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இந்த 4.1 இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டை நீங்கள் கஸ்டமர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ரிவ்யூஸை படித்தாலே உங்களுக்கு ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ரீசன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த கஸ்டமர் வந்து நிறையா பேட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, சம்திங் ராங் டேஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், டேஸ்ட் ஃப்ரூட் அண்ட் மிக்ஸ் வெல். ஸோ இந்த மாதிரி வெரிஃபைடு பர்ச்சேஸாக இருக்கிற ரிவ்யூஸை பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க, ஷூஸு. ஸோ இது 4 ஸ்டார் அபோவ் தான் இருக்குது. மோஸ்ட் ரீசன்ட் இது பாருங்கள். ஸோ இந்த பர்ச்சேஸும் 2022 December 24. ஓகேங்களா? இதுவும் வெரிஃபைட் பர்ச்சேஸ் தான். 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதுவும் 5 ஸ்டார், இதுவும் 5 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் 5 ஸ்டார் இருக்கிற ரிவ்யூஸ் இருக்கிறது எல்லாமே வந்து, அதாவது குட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட் நல்லா போயிட்டுருக்குங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெல்த் கேரில் பார்த்த மாதிரி இது பாருங்கள், எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அஃபிலியேட் லிங்க் மூலிமா உள்ளே போயிட்டாங்க, அமேசானுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டோட கண்டிப்பாக ரிவ்யூ படிப்பாங்க. நீங்களாக இருந்தாலும் படிப்பீங்க, நானாக இருந்தாலும் படிப்பேன். என்ன தான் அஃபிலியேட் லிங்க் மூலிமா, அதாவது வேறு ஒருத்தர் சஜஷன் பண்ணாலும் அது எப்படி இருக்குது, ரிவ்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஆஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டராக நீங்கள் எப்பயுமே வந்து ஆஸ் எண்ட் யூஸராக தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி போகிறப்ப அவங்க என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டே சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷூ நீங்கள் எடுத்து ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஷூக்கு வந்து நான் சஜஷன் பண்ணுறேன்னா அவங்க போய் அமேசான் சைட்டில் அதில் பார்க்குற போது ஓகே நல்லதாக தான் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டி வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக சப்போஸ் 1 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, ரீசெண்டாக வாங்கின எல்லாமே இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா யாருமே அந்த ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா லாங் செல்லிங் ப்ராடக்டாக இருக்கணும். இது வந்து பேஸ்ட் ஆன் த அதிகமாக இருக்கிற ரிவ்யூஸில் தான் வரும். லாங் செல்லிங் ப்ராடக்ட் எப்படின்னா, நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 or 4 months, மேக்ஸிமம் 2 monthsலேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? செட்டப் பண்ணிடலாம், முடிஞ்சிடலாம், தாராளமாக பண்ணிடலாம். 1 month வந்து வெப்சைட்டு இதெல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ரஷ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு நல்ல கைடு, ஒரு நல்ல சோர்ஸு இந்த வீடியோ மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வரும். இந்த லாங் செல்லிங் ப்ராடக்ட்ஸு ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 1 or 2 months 3 months வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராஜெக்டை செட் பண்ணிட்டீங்க, வெப்சைட் செட் பண்ணிட்டீங்க, பேக் எண்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் அப்படியே இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஏ அப்படிங்கிறத வந்து நீங்கள் சைடில் வச்சுட்டு ப்ராஜெக்ட் பி சி அப்படின்னு பண்ணணும்னா ஒரு த்ரூ அவுட் ஒரு லாங் டைமாக உங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்டில் தான் இருக்குது. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எப்போ வேணாலும் எடுத்துவாங்க. ஏன்னா இதுக்கும் அமேசானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறதும் மறுபடியும் கொண்டு வரதும் அதோட செல்லர் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அவங்க செல்லர் பார்த்து கூட நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமான ரிவ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நிறைய பேர் அதை வாங்கியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அதில் வந்து அந்த செல்லர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் லாங் லைஃபாக வச்சுருக்காரு அப்படின்னுங்கிற அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெல்த் அண்ட் கேரில் ப்ரோட்டீன் பவுடர் பார்க்கலாம். பவுடர் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன பார்க்கணும்? 4 ஸ்டார் அபோவ். ஓகேங்களா? 4 ஸ்டார் அண்ட் அப்பு. ப்ரைஸ் வந்து மினிமம் ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 14,000 கூட இருக்கலாம் தாராளமாக. அது உங்களோட எய்மை பொறுத்து. ஓகேங்களா? மினிமம் ஒரு 1000 வந்து 8500 முடிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ
ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டு நான் கேட்ட கேட்டகரியில் இருக்குது, அதாவது 4 ஸ்டார் அபவும் இருக்குது. ஓகேங்களா. செகண்ட் வந்து அமௌண்ட், அதாவது எனக்கு எவ்வளோ கமிஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில்ல. நான் 1000 ரூபா மேலே இருக்கிற ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் இது 2000 ரூபா இருக்குது. ஓகேங்களா. 2 கேட்டகரி முடிஞ்சிச்சு. தேர்டு வந்து ரிவ்யூஸ். இது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம் எத்தனை பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு வந்து இது. ஓகேங்களா. பாருங்கள், வாங்கின எல்லாருமே வந்து நல்லதாக தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் 4வது பாயிண்ட் என்னங்க, லாங் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சூஸ் பண்ணதை விட அமௌண்ட் அதிகமாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. செகண்டு வந்து நாம் கொடுத்தது 1000 or 2000 rupees மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் நம்மளோட கமிஷன் அதுக்கையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. தேர்டு வந்து நாம் என்ன சொல்லியிருக்கோம், அது ரிவ்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அது பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படி நெகட்டிவாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ பாருங்கள், இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 4.7 or 4, 5 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அண்ட் இதில் 4வது பாயிண்ட் என்ன சொன்னேன், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். லாங் லாஸ்டிங் ப்ராடக்டாக அதை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 இயராவது இந்த ப்ராடக்ட் வரும், இல்லை அதுக்கு மேலேயும் கூட வரலாம். சில ப்ராடக்ட்லாம் வந்து 2 years 3 yearsலாம் வந்து எங்களுக்கு அஃபிலியேட் கமிஷன் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இப்படி ஒரு லக் அடித்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக ஆட்டோமேட்டிக் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதில் பாருங்கள், இப்போ இதை சூஸ் பண்ணுவோமா இதை சூஸ் பண்ணுவோமான்னு பார்த்தா நம்ம இதை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் பாருங்கள், 1,04,000 பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது இது எத்தனை வருஷமாக இருந்திருக்கும், மேபி இல்லைனா லாங்காக இருக்கும். அதாவது இந்த ப்ராடக்ட் இன்வென்டரி வச்சுருக்கிற வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சுருப்பாரு. இது இன்னும் நம்ம ஒர்க் பண்ணால் கூட வெயிட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அந்த அஃபிலியேட் கமிஷன் வரும். சில ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ணி அதுக்குண்டான எய்ம் எடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா மேபி அதை 2-3 monthஸில் வந்து அந்த செல்லர் வந்து ப்ராடக்ட்லாம் நிறுத்தலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட வரலாம். ஆனால் நான் அது சொல்கிறது வந்து இந்த மாதிரி லாங் லாஸ்ட்டாக ப்ராடக்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம ஒர்க் பண்ணி 2 months 3 months ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆனால் கூட அதுக்குள்ளே வந்து இந்த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகும், மேபி எது வேணால் ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நம்ம இப்போ இதில் எப்பயுமே வந்து டூஸ்ன்னு இருந்துச்சுன்னா டோன்ஸ்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு பார்த்தோம்னா, அது என்னன்னா ப்ராடக்ட்ஸ் வித் வேரியேஷன்ஸ், அதாவது கலர்ஸ் சைஸ் அந்த மாதிரி வேரியண்ட்லாம் இருக்குங்கள, அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் நம்ம எப்பயுமே சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஜென்ரலாக ட்ரெஸ் எடுத்து சேல் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸு இது .com .in அந்த மாதிரி எந்த கண்ட்ரியில் நீங்கள் அமேசானில் அப்ளை பண்ணாலும் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ரிட்டன் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரிட்டன் பீரியடு நம்ம அப்ளிகேட் கமிஷன் எப்போ நம்மளுக்கு வரும்னா அந்த ரிட்டன் பீரியட் இருக்குங்க, 7 days or 10 days அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டன் பீரியட் முடிஞ்ச பின்னாடி தான் நம்மளுக்கு அஃபிலியேட் கமிஷனே வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அஃபிலியேட் பண்ணுறப்ப அந்த மாதிரி ப்ராடக்ட் வித் வேரியேஷன்ஸ் கலரு சைஸு அந்த மாதிரி எதுவும் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம கேட்டகரி ப்ராடக்ட்டை நம்ம சூஸே பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. ஓகேங்களா. உங்களுக்கு அந்த கேட்டகரி, அதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற கேட்டகரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட தயவு செய்து அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் உங்களோட டைமையும் வந்து மணி எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா. அது என்னோடய சஜஷன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செகண்ட் வந்து பிரேக்கபிள் ப்ராடக்ட்ஸ். இது ஏன்னா இப்போ ஒரு செல்லர் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் அஃபிலியேட்டிங் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, அது போயிடுச்சு, வித்தின் ரிட்டர்ன் பீரியடுக்குள்ளே அது வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா உடனே அது ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா. கஸ்டமரு அந்த மாதிரி ரிட்டர்ன் எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் அஃபிலியேட் கமிஷன் அப்படியே ரிட்டர்ன் போயிடும். அது வரவே வராது, நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இந்த 2 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. வேரியேஷன்ஸ் அப்படி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதாவது பிரேக்கபிள் ப்ராடக்டை எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நாம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 24 hours அண்ட் 89 days எக்ஸ்டென்ஷன், அந்த 2 ரூலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் அஃபிலியேட் லிங்க் மூலிமா ஒருத்தர் அமேசானுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அமேசான் குக்கீஸ் எனேபிள் பண்ணிவிடும். வித்தின் 24 hours அந்த பர்ச்சேஸ் அவர் பண்ணாருன்னா
நம்மளுக்கு கமிஷன் வந்துடும். அப்படி இல்லை, அவங்க ஆட் பண்ண கார்ட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்கும். வித்தின் 89 days அந்த கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்டை கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பையும் நம்மளுக்கு அந்த கமிஷன் வரும். ஓகேங்களா? இந்த 2 ரூலை மறந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு அமேசான் அஃபிலியேட்டில் பண்ணுறதுல ரொம்ப பெனிஃபிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஒரு ஜஸ்ட் ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மோர் கமிஷன் இருக்கிறதா சூஸ் பண்ணணும். ஸ்டார் ரேட்டிங் அபோவ் 4+ இருக்கிறத சூஸ் பண்ணணும். சில பேர் வந்து பிலோ 3 ஸ்டார் 2 ஸ்டார்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது நம்மளுக்கு எப்பவுமே 4 ஸ்டார் ப்ளஸ்ஸே இருக்குதுங்க. தேர்டு வந்து குட் ரிவ்யூஸ் இருக்கணும். ஃபோர்த் வந்து லாங் செல்லிங் ப்ராடக்டாக இருக்கணும். அதுதான் நம்மளோட லாங் லைஃபாக வந்து வரத்துக்கு வந்து அமௌண்ட் வரத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.